அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம் கோபி. நேற்று நான் பதிவு செஞ்சிருந்தேன். யாரிடம் நன்றி உணர்வு இருக்கிறதோ அவர்களுக்கு சகலமும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அது சம்மந்தமான நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள், அதற்குண்டான குரல் பதிவு தான் இது. நன்றி உணர்வு அப்படின்னா நம்ம மனிதர்கள்கிட்ட காட்டுறது மட்டும் கிடையாது. கண்டிப்பாக மனிதர்கள் என்றைக்காவது நாள் நன்றி மறந்துடுவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி. நானும் சகல மனித உயிர்கள் எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல நன்றியை மறந்துடுவாங்க. ஆனால் இந்த பிரபஞ்சம் கிட்ட நம்ம காட்டுற நன்றி உணர்வு என்றைக்குமே இயற்கையை மறக்கவே மறக்காது. உதாரணத்துக்கு நீங்கள் ரொம்ப நாள் கீழே நின்றுட்டுருக்கீங்க ஒரு விஷயத்துக்காக. திடீர்னு யாரோ ஒருத்தர் மூலயமா சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போகிறீங்க. இல்லை ஒரு நடுக்காட்டில் இருக்கீங்க, எங்கேயாவது இடத்துல உங்களுக்கு உதவி கிடைக்குது. எல்லாம் இருந்தும் சாப்பாடு இல்லை, சாப்பாடு வாங்க காசு இருக்குது, ஆனால் சாப்பிட முடியல, சாப்பாடு கிடைக்கல. அப்போ ஒரு உதவி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சகல ஜீவராசிகளுக்கும் நீங்கள் நன்றியுணர்வாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த இயற்கையை உங்கள் நன்றி உணர்வை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து கண்காணிச்சிட்டே இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மனிதர்கள் அவங்க நம்ம திரும்ப நன்றி காட்டலாம் கூட, நம்ம நன்றியோடு இருந்தாலே நம்ம எப்போலாம் துன்பப்படுறோமோ, எப்போலாம் ஏதாவது ஒரு துயரத்தில் மாற்றமோ, அப்போ இயற்கையே யாராவது ஒரு ஆளை அந்த நன்றி கடனாக நன்றிக்கு பலனாக அனுப்பும். ஸோ நன்றி உணர்வுன்றது வெறும் வேலைகள் செயல்கள் மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் சந்தோஷமாக இருக்கீங்க, ஒரு விமானத்தில் போகிறீங்க, எத்தனையோ பேருக்கு அது கிடைக்காம இருக்குது, நம்மளுக்கு அது கிடைக்குதுன்றப்போ அந்த நேரத்தில் நீங்கள் அந்த இயற்கைக்கு ஒரு நன்றியும் பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றியும் சொல்கிறது அந்த நன்றி உணர்வு தான். அதே போல் நீங்கள் கடலுக்கு போகிறீங்க, கடலுக்கு ஒரு நன்றி சொல்கிறதும் இந்த நன்றி உணர்வு லிஸ்ட்டில் வரும். இன்னும் எத்தனையோ 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 நன்றி உணர்வுகள் நம்ம வெளிக்காட்டிகிட்டே இருக்கணும். எல்லா விஷயத்துக்கும் நாம் நன்றி உணர்வு இருக்கணும். ஒரு கோயிலுக்கு போகிறோம், எத்தனையோ பேர் கியூவில் நிற்கிறாங்க, நம்ம ஈஸியாக போய் சாமி பார்த்துட்டு வந்துடும். அதற்கும் ஏதோ ஒரு இறை சக்தி நம்மளுக்கு அருளுது. அதே சமயத்தில் க்யூவில் நிற்கிறவங்க தவறு சொல்ல, எல்லா விதத்திலையும் நம்ம இயற்கை எங்கேயோ ஒரு இடத்துல உதவி பண்ணிக்கிட்டே இருக்குது. ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம ஒரு சில விபத்து சம்பவத்தும் தப்பிக்கிறோம், அதுவும் இயற்கை நம்மளை காப்பாற்றுறது தான். அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் நன்றி உணர்வோட காலையிலேருந்து நீங்கள் தூங்கி எழுந்ததுலேருந்து திரும்ப தூங்குற வரைக்கும் இந்த நன்றி உணர்வு எல்லாத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்ல பழக பழக உங்கள் வாழ்க்கை மேம்படும். இது அனுபவ ரீதியான உண்மையும் கூட. இதோட கர்ம ஆராய்ச்சியில் இயற்கை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற ஒன்று நன்றி உணர்வு தான். அதே சமயத்தில் தெய்வத்துக்கு நம்ம நன்றி சொல்கிறதுக்கு மட்டும்தான் கோயிலுக்கு போகணும். இது வேணும் அது வேணும்னு கேட்குறது ஒரு பக்கமாக இருந்தாலும், கேட்டதுக்கப்புறம் நம்ம திரும்ப நன்றி சொல்கிறதுக்கு போகிறது கிடையாது, நன்றி சொல்கிறதும் கிடையாது. ஸோ அந்த நன்றி உணர்வுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தடுத்த குரல் பதிவில் நான் விரிவாக சொல்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. மகா சிவராத்திரி இன்னைக்கு கண்டிப்பாக எல்லோரும் பூஜை பண்ணியிருப்பீங்க. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.